வணக்கம். இன்றைக்கி நாம் சொரக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு 1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 2 மணி நேரம் கழித்து இதோட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு குக்கரில் போட்டு மூடி வச்சு இது ஒரு 3லேருந்து 4 விசில் நல்லா வேகட்டும். வேக வச்சுட்டு இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். இதோட ஒரு 2-3 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இதோட நான் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி எடுத்திருக்கேன். ஒரு 20லேருந்து 30 சின்ன வெங்காயம் இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் நீட்டமாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். பதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு இந்த அளவுக்கு வேந்தால் போதும். இதோட ஒரு பெரிய சுரக்காயை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி போட்டு இது நல்லா 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா சுரக்காய் வேகட்டும். நடுவில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சுட்டு சுரக்காவும் நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தளன்னு இந்த மாதிரி நம்ம எடுத்து சாப்பிடலாம். கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா இதோட நம்ம வந்து தேங்காய் திருவுனதை சேர்த்துக்கலாம். திருவுன தேங்காய் நான் வந்து ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். இதோடு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் தளன்னு வேணும்னா நம்ம தேங்காவை அரைச்சி ஊற்றிக்கலாம். நம்ம வந்து ட்ரையாக கூட்டு செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து திருவுன தேங்காயை கடைசியாக சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான சொரக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. எப்போவும் வந்து கூட்டு பாசிப்பருப்பு போட்டு செய்வோம். இந்த கடலைப்பருப்பு கூட்டு வந்து ரசம் சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரையாக ரைஸ் சாப்பிட்றவங்க டேரெக்டாக இதை வந்து சாதத்தோடு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.